பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சீட்டு கொடுப்பாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஜீரோ காஸ்ட். நீங்கள் போய் உங்கள் பேரை என்ரோல் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு பட்டியலினத்தவர்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படிக்கைகள் ஊக்குவிக்கிறோம். ஆனால் நம்ம இன்ஜினியரிங் படிக்க போகிறோமா, அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு டிகிரியில் சேர்ந்துடலாம். ஆனால் இன்ஜினியரிங்லேயே அவங்க முதல்ல அறிமுகத்தில் சொன்னது போல் 150 இருக்குது. சிவில்லேருந்து, டெக்னாலஜிலேருந்து, பிடெக்லேருந்து 1008 இன்ஜினியரிங் இருக்குது. அதில் உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு விருப்பம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் நீங்கள் ஆடிட்டராக படிக்கிறது, +2 முடித்த பிறகு சிஏ படிக்க போகலாம். உள்ளதுலேயே கஷ்டமான படிப்பு சிஏ தான். நம்ம பிஏ மாதிரி இருக்க சிஏ ரெண்டு எழுத்து தான் யோசிக்கக்கூடாது. பிஏ வேறு, சிஏ வேறு. சிஏ வந்து படாத பாடுபட்டுருவாங்க. 1,00,000 பேர் எழுதுனா 10 பேர் 15 பேர் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். என்னுடைய மூத்த அண்ணன் வந்து சிஏ, என் குடும்பத்தில் ஒரு 5-6 பேர் சிஏ இருக்கிறாங்க. எவ்வளோ படித்தாங்கன்னு எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு இல்லை, சாதாரணமாக இல்லை. பாத்ரூம் போக, சாப்பிட, தூங்க கூட நேரம் இருக்காது. அந்த நேரத்தில் கொஞ்சம் புக் எடுத்துகிட்டு போயிருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கடுமையாக உழைச்சி படித்தா தான். ஏன் அப்படின்னா இந்த சிஏ மாதிரி தேர்வுகள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் மாதிரி நடக்குது. இப்போ நம்ம பிஏ வந்து படிக்கிறோம், பிஎஸ்சி படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மார்க், இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே, இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அதுக்கு வந்து பாஸ். 70 மார்க் எடுத்தால் பாஸ், 35 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு பாஸ் மார்க் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம வந்து 35 லைன் தான், நம்ம 40 எடுத்தாலே பாஸ், 50 எடுத்தாலே பாஸ். இன்ஜினியரிங் அந்த மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு சிஏ மாதிரியான படிப்புகளையும் இதில் ஐஏஎஸ் மாதிரியான படிப்புகளையும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன வருதுன்னா, ஐஏஎஸ் தேர்வுகளையும் அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுப்பாங்க. அடுத்து என்ன படிக்கலாம்? 2026 டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ். EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், a legacy of educational excellence in the Delta region. வேலம்மாள் நெக்ஸஸ் dedicated to excellence.